சரி, இன்னைக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் அ மஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் தான் நம்மளுடைய இமோஷன்ஸையும் நம்மளால வந்து கரெக்டாக அது பேலன்ஸ் பண்ண முடியுது. டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். கண்டிப்பாக இந்த வேர்டுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிருந்தேன். நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம், ஓடிட்டே இருக்கோம். மார்னிங் எழுந்தா நைட் வரைக்கும் ஓடிட்டே இருக்கோம். இங்கே வந்து கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கவங்களும் ஓடுறாங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறவங்க ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஓட்டத்தை வந்து நிறுத்தவே இல்லை. நம்ம பிறந்து இறக்குற வரைக்கும் நம்ம ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த ஓடாமல் நம்ம அமைதியாக வீட்டில் உட்கார்ந்தா கூட நம்மளுடைய இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு பேசிவ் இன்கம். நம்மளுடைய பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு எங்கேயுமே நம்ம ஓட தேவையில்லை. நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்தா போதும். அந்த உட்காந்தே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கான பணம் வந்துட்டே இருக்கும். ஸோ இது யாராவது ஃபுல்ஃபில் ஆயிருக்கீங்களா? இங்கே இருக்கவங்க யாரும் இல்லை. ஸோ அதுக்காக நீங்க வந்து ஒரு திட்டமிடுங்க. திட்டமிட்டு நீங்க செயல்பட்டா கண்டிப்பா வந்து உங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை நீங்க கண்டிப்பா அடையலாம். ஸோ இந்த பொருளாதார சுதந்திரத்தை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பொருள் வச்சிருக்கோம். ஒரு சார் வந்து எஸ்டிஎஸ் வந்து ஒரு தங்கம் சேல் பண்றாருன்னா ஒரு கிராம் வந்து 9,000 ரூபாய் இருக்கு, 9,000 ரூபாய் இருக்கு, 9,200 இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு பொருளோட வேல்யூன்றது இருக்கு. ஆனால் நம்ம ஹியூமன் வேல்யூ, நமக்கான வேல்யூ யாருக்கா தெரியுங்களா? நீங்க எல்லாருமே ஒரு பொருளை சேல் பண்றீங்க, ஏதாவது ஒன்று பண்றீங்க. ஆனா நமக்கான வேல்யூ யாருக்கா தெரியுமா? பிரைஸ்லெஸ். ஸோ அந்த பிரைஸ்லெஸ் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்லி தரேன். ஸோ நம்ம ஒரு மாசத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்றோம், நம்ம எவ்வளோ இன்கம் பண்றது கால்குலேட் கிடையாது. நம்ம ஒரு மாசத்துக்கு எவ்வளோ செலவு பண்றோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 செலவு பண்ணுறேன், 30,000 செலவு பண்ணுறேன் அப்படின்னாக்க ஒருத்தர் வந்து 1 லட்சம் செலவு பண்ணாங்க, ஒருத்தர் வந்து 2 லட்சம் செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 லட்சமாகட்டும் 1 லட்சமாகட்டும் இன்ட்டு ஒரு வருஷம் 12 மாதம். ஸோ அந்த 12 மாதம் இன்ட்டு இப்போ வயசு ஜாஸ்தியாக இருக்கவங்க 10 இயர்ஸ் கணக்கு போட்டுக்கலாம், வயசு கம்மியாக இருக்கவங்க 20 வருஷம் கணக்கு போட்டுக்கலாம். ஸோ மினிமம் வந்து உங்களுடைய ஏஜ் இன்ட்டு 20 இயர்ஸ் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா, இப்போ நேற்று நான் கௌதம் கிட்ட பேசும்போது இது அவர் சொன்னார், என்னோட மாச செலவு வந்து 30,000 ரூபாய் அப்படின்ட்டு. ஸோ அவரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அவரோட வயசுக்கு ஒரு 20 இயர்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணா ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஒரு 76 லட்சம் ரூபாய் அவரோட ஒர்த்து. இன்னைக்கு ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கௌதமோட வேல்யூ வந்து 76 லட்சம். அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேல்யூ வந்து கம்பல்சரி அவர் செஞ்சுதான் ஆகணும். அவரோட இப்போ மேரேஜ் வர பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வெட்டிங் ஆகணும், வெட்டிங் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் சேர்ந்து ஆகும். இதெல்லாம் இருந்தாலும் மினிமம் ஒரு 1 crore அவருக்கு தேவைப்படும். அந்த 1 crore அவர் இருந்தாலும் வேணும், இல்லைனாலும் தேவை. ஸோ இதை வந்து எல்லாருமே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான விஷயத்த நெக்ஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னோட